என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்வதற்காகவே உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இதை நீ முழுமையாக கேட்டுவிட்டு உறங்கு. இன்று உன் கனவிலேயே உனக்கான செய்தி எல்லாம் தெளிவடையும். இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாக கேளு. எனது இந்த வார்த்தைகள் எல்லாம் உனக்கு முழுமையாக புரிந்துவிட்டால் இந்த வார்த்தைகள் நிச்சயமாக உனக்கானது. என் குழந்தையே, நான் உன்னோடுதான் பேசிக்கொண்டிருக்கிறேன். உனக்காகவே வந்தும் இருக்கிறேன். இறுதி வரை பொறுமையாக கேளு. என்னை தேடி நிச்சயம் நீ அலைந்து கொண்டிருக்கிறாய். என்னை காண்பதற்கு உன்னுடைய மனம் தேடுகின்றதோ அப்பொழுதே நீ செய்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு விட்டது. குழந்தையே, எந்த தவறு நான் செய்தேன் என்றுதானே கேட்கின்றாய்? உன்னுடைய மனதை கேட்டுப்பார், உனக்கே தெரியும். நீயும் ஒரு கட்டத்தில் செய்த தவறை உணர்ந்து இருக்கின்றாய். குழந்தையே, ஒருபோதும் என்னிடம் மன்னிப்பு கேட்கின்றாய். இப்பொழுது நீ அதிலிருந்து முழுமையாக வெளிவந்து விட்டாய். என் குழந்தையே, அந்த தவறும் மன்னிக்கப்பட்டு விட்டது. இனி அதனை பற்றி கவலைப்பட ஒன்றுமே இல்லை. அதை முழுமையாக மறந்துவிடு. என்னை தேடி உறைந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் கொண்டிருக்கிறாய். குழந்தையே, சீக்கிரமாக சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு தினமும் வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, இது தெரியாமல் நீ என்னை தேடி அலைந்து கொண்டிருக்கிறாய். நான் உன் கண்முன்னேதான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். நீ பேசுவதையும் கவலைப்படுவதையும் என்னிடம் பிரார்த்தனை செய்வதையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். இது தெரியாமல் நீ என்னை தேடி எங்கெங்கோ அலைந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, நீ இருக்கும் இடத்தில் நான் உனக்கு காவலாக இருக்கின்றேன். சமீப காலமாக உன்னை சுற்றி ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதை போல நீ உணர்ந்து இருப்பாய். அதிலிருந்து காப்பாற்றப்பட்டது போலவும் உணர்ந்திருப்பாய். ஆனால் இது எல்லாம் கனவா அல்லது இது உன் கற்பனையா என்று நீ நினைத்து குழம்பிக் கொண்டிருக்கிறாய். என் கண்மணியே, நடந்த எல்லாமே உண்மைதான். உன்னை ஒரு ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றிதான் இருக்கின்றேன். குழந்தையே, நான் உனக்கு பாதுகாப்பாக உன் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடம் செலுத்தும் உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். குழந்தையே, என்னிடத்தில் சரணடைந்து விடு. உன்னுடைய கர்ம பலன்களிலிருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விடுவேன். அவற்றையெல்லாம் நீ மறந்து உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு நான் வழங்குவேன். நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை தேடி நானே வருவேன். உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளியை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வது உன் அம்மாவின் கடமை. உனக்கு ஏதேனும் தவறாக நடந்தாலும் அல்லது ஆபத்து என்றாலும் நீ என்னை அழைக்கும் வரை நான் காத்திருப்பதில்லை. எல்லாவற்றையும் முன்பே அறிந்து கொண்டு உனக்கு முன்பாக உன் முன்னால் வந்து நின்று கொள்வேன். உன்னை சுற்றி நடக்கவிருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் நான் தடுத்து விடுவேன். அப்படித்தான் நான் உன்னை எப்பொழுதும் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். நீ ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது யார் மூலமாக நீங்கள் கவனமாக இரு என்பதை நான் உணர்த்தி விடுவேன். சில சமயங்களில் உன்னுடைய கனவுகளிலும் கூட நான் வந்திருக்கிறேன். சில வாக்கினை உனக்கு தந்தும் சென்றிருக்கிறேன். மறைமுகமாகவோ அல்லது சூட்சமமாகவோ பல விஷயங்களை உனக்கு நான் உணர்த்தியும் இருக்கிறேன். எனவே உன்னை பற்றி நீ கவலைப்பட ஒன்றுமே இல்லை. ஏதேனும் கூற வேண்டும் என்றால் நான் உன் கனவில் தோன்றுவேன். நீ கவலைப்படாமல் இரு. உன்னுடன் நான் இருக்கிறேன். குழந்தையே, இனி நீ எதற்கும் கலங்க தேவையில்லை. உனக்கு துணையாக உன் தாயானவள் அம்மா நான் இருக்கின்றேன். என் அன்பு செல்லமே, நன்றாகத்தானே போய்க் கொண்டிருந்தது. பரஸ்பர அன்பைத்தானே பரிமாறிக்கொண்டு இடையில் ஏன் இந்த விலகல்? குழந்தையே,
எதற்காக இந்த உறவு முறிக்கப்பட்டது என்று 1000 கஷ்டங்களை தாண்டி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே. அதற்கான காரணத்தை அறியாமல் தான் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறாய். என்னதான் ஆச்சு என்ற என்ன தவறு செய்துவிட்டேன், எதற்காக இந்த நிகழ்வுகள் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் இப்பொழுது பதில் தருகிறேன். இறுதி வரை கேட்டுக்கொள் என் செல்லமே. குழந்தையே, இவ்வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ளக்கூடிய மிகவும் முக்கியமான விஷயங்கள் எதுவென்று தெரியுமா? கடைசி வரையிலும் ஒருவரை நீ முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பதை. என் குழந்தையை எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் நிம்மதியாக இருக்க முடியும். புரிகிறதா? இவ்வுலகில் யார் ஒருவரையும் 100% முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. குழந்தையே, அவ்வாறு நீ முழுமையாக புரிந்து கொண்டால் அந்த மனிதரோடு உன்னால் மேற்கொண்டு உறவாட முடியாது. அதுதான் இந்த உலகத்தின் உண்மை. அது கணவன், மனைவி, அண்ணன், அக்கா, தம்பி, எந்த உறவாக இருந்தாலுமே சரி, யாரையும் நீ 100% புரிந்து கொண்டேன் என்று மாதாட்டி கொள்ள முடியவே முடியாது. யாராக இருந்தாலும் அவர்களின் ஆழ் மனதில் ஒரு சிறு ரகசியத்தை ஏதும் ஒளித்து வைத்திருப்பார்கள். என் குழந்தையே, யாரும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக கூறுவதே இல்லை. உயிர் நண்பனாகவே இருந்தாலும் அவனுக்குள் வெளிப்படுத்த முடியாத ஒரு ரகசியம் நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய மனத்தை தொட்டுக்கொண்டு உனக்கென்ற ரகசியங்களை இல்லாமல் இருக்கிறதா? என்னதான் நீ பகிர்ந்து கொண்டாலுமே, எவ்வளவு நெருக்கமாக உணர்ந்து கொண்டாலும் யாரிடமும் சொல்ல முடியாத ரகசியம் உனக்குள் ஒளிந்து கொண்டுதானே இருக்கின்றது. என் குழந்தையே, இங்க பல பேருக்கு இருமுகங்கள் உண்டு என்று சொல்லிக்கொள். ஆனால் உண்மையில் எல்லோருக்கும் பல முகங்கள் உண்டு. எல்லோரும் வெளியில் காட்டப்படும் முகம் ஒன்றும் காட்டாத முகங்கள் என்றும் பல முகங்கள் பெற்றே வாழ்கின்றார்கள். அதில் ஒரு சில முகங்கள் மட்டுமே நாம் தெரிந்து கொள்ள முடியும். குழந்தையே, யாருக்கும் தெரியப்படுத்தாத முகங்கள் முழுமையாக புரிந்து கொள்கிறாயோ அது சாத்தியமே இல்லை. அந்த புரிதலை நோக்கிய பயணத்தில் இருக்கக்கூடிய சுவாரஸ்யம்தான் என் குழந்தையே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் புதிதாக தெரிந்து கொள்வதில் தானே இந்த வாழ்க்கை தொடர்கின்றது. என் குழந்தையே, நான் கூறியது அனைத்தும் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். குழந்தையே, நிச்சயமாக இனி நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. உண்மையான அன்பென்றால் அது உனக்கானது. நீ தேடி செல்ல தேவையில்லை. அந்த அன்பு உன்னை தேடி வரும். அந்த உறவு தானாகவே உனக்கு அமையும். விலகலுக்கும் விரிசலுக்குமான உண்மையான காரணங்களை புரிந்து கொண்டாயல்லவா குழந்தையே? இப்பொழுது உன்னுடைய மனக்குழப்பங்கள் தீர்ந்துவிட்டது அல்லவா? தெளிவாக முடிவெடு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காமல் கடந்து வா என் செல்லமே. உனக்கான அன்பு, உனக்கு தகுதியான அன்பு உனக்காய் காத்திருக்கும். சரியான நேரத்தில் நீ தேடாமல் உன்னுடைய கைகளில் அது வந்து சேரும். எனது இந்த வார்த்தைகளை நீ புரிந்து கொண்டால் இனி வாழ்க்கையில் நீ நிம்மதியாக இருப்பாய். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். உன் தாயானவள், அதற்கு நான் துணை இருக்கிறேன். என் அன்பு குழந்தையே, எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இன்று இரவோடு இரவாக நல்லதொரு முடிவிற்கு கொண்டு வரப்போகிறேன். என் செல்லமே, உனக்கு நிரந்தரமான வெளிச்சமான உன் அம்மா நான் இருக்கப் போகின்றேன். இந்த வாழ்க்கை காலமானது உன்னுடைய சந்தோஷத்திற்கும் வளர்பிறை காலமாக இருக்கும். உனக்கான நல்லதே என்னை தொடர்ந்து நடக்கும். என் செல்லமே, நீ நன்மைகளை செய்ய முயலும் போது யாருமே உனக்கு துணை இல்லாமல் தனித்து விடுவது போல உன்னை உணர்ந்து கொண்டிருக்கலாம். அது வேறு ஒன்றும் இல்லை. உன்னுடன் புரிந்து கொள்வது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இல்லாததால் தான் உன்னை விட்டு விலகி செல்கிறார்கள். இதன் மூலமாக இன்னும் நீ சிறப்பான சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளையும் எழுதி சந்தோஷமாக அனுபவித்து வாழப்போகின்றாய். இதற்கு முன்னால் உனக்கு எதையெல்லாம் மனவேதனைகளையும் வலிகளையும் கொடுத்ததோ அதை இப்பொழுதே உன்னை பார்க்காமல் உன்னை விட்டு விலகுவதைக் கண்டு ஆச்சரியப்பட போகின்றாய்.
இது எல்லாம் நீ வைத்திருக்கும் காரணமாக இருக்கும். உன் அம்மா நான் எல்லா நல்ல நாளில் உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மகிழ்ச்சியான செய்தியையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் என் செல்லமே. அதை கேட்ட பிறகு பார், உன்னுடைய சோகமும் கண்ணீரும் எல்லாம் மறைந்து போய்விடும். காலம் அனைத்தையும் மாற்ற வேண்டும் என்று நான் சொன்னேன் அல்லவா? நீ கலங்காமல் இரு. இப்பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறப்போகின்றது. நடக்கும். நீ அவசரப்பட வேண்டாம், அச்சப்பட அவசியமும் இல்லை என் செல்லமே. அதே நேரம் இதற்கெல்லாம் போய் நீ கவலைப்பட வேண்டாம் என்பதை முதலில் நிறுத்து. உன் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பிரச்சனையாக நினைத்து மருந்தாக நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நீ நினைத்து கடந்து கொண்டே போனால் அனைத்தும் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாகவே நடக்கும். நீயும் உன் குடும்பத்தை அமைதியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் ஆசைப்படுகின்றேன். நீ இதற்கு முன்பு இருந்த ஜென்மத்திலிருந்து என்னை வணங்கி கொண்டிருப்பதை நீ அறிய மாட்டாய். ஆனால் உன் தாயானவள் அம்மா நான் அறிவேன். இந்த பிறவியில் உன்னுடன் சேர்ந்து கொண்ட சில எதிர்மறை எண்ணங்களும் மாற்றிக்கொண்ட ஆட்களும் உன்னை சுற்றி இருப்பதால் தான் சில காலமாக நீ என்னை நினைப்பதையே மறந்திருந்தாய். இப்பொழுது எல்லாம் மீண்டும் என்னை நோக்கி வந்து விட்டாய் அல்லவா? இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சியான செய்திகளையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இன்று இரவோடு எல்லா கவலைகளும் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துவிடும். நாளை முதல் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். இதுவரை உன் மனதை கஷ்டப்படுத்தி உன்னை அளவைத்து பார்த்தவர்கள் எல்லாம் கூடிய விரைவிலேயே தங்களது தவறை உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்டு உன்னை வந்து சேரப்போகின்றார்கள். அவர்கள் இதுவரை அறியாமல் செய்து கொண்ட தவறுகளை ஒப்பிட்டு வந்தாலே எல்லாவற்றுக்கும் காலம் பதில் சொல்லும். நான் சொன்னபடி அவர்களுக்கு உண்டான பதிலும் கிடைக்கப் போகின்றது. காரணமில்லாமல் கவலைப்படவும் கூடாது, கலகமடையவும் கூடாது. இதுவும் கடந்து போகும் என் தங்கமே, எதுவும் கடந்து போகும் என்ற உன் தாயானவள் வார்த்தையை நீ மனதில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நல்ல மனதிற்கு நீ எப்பொழுதும் சந்தோஷமாகவும் என் அருளாலும் என் ஆசீர்வாதத்தாலும் நீ நன்றாக இருப்பாய். உன் தாயானவள் உனக்கு துணையாக இருப்பேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.